ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நபர் வந்து எத்தனை சிம் கார்டு வரைக்கும் அவரால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நபர் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லைனா ஒரு ஆதார் கார்டு வச்சு எத்தனை சிம் கார்டு வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரால் மேக்ஸிமமாக அதிகபட்சமாக 9 சிம் கார்டு வரைக்கும் வாங்க முடியும். அந்த லிமிட் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நம்மளால் சிம் கார்டு வாங்க முடியாது. உங்களால் சிம் கார்டு வாங்க முடியாதுன்னு கம்பெனிலேருந்து இருந்தே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூ ஹேவ் எக்ஸீட் த லிமிட் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கு மேலே உங்களுக்கு சிம் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க உங்கள் பழைய சிம் கார்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்கள, அந்த சிம் கார்டு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கு புது சிம் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, நான் அதை பழைய யூஸ் பண்ணாத சிம் கார்டை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் ஐடி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து இந்தியன் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து தான் இந்த வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம பேரில் நம்ம ஐடி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் இது வரைக்கும் வாங்குகிற சிம் கார்டு நம்பர்லாம் இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் ஐடி ப்ரூஃபில் வாங்காத மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் மை நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் நம்பர் அவங்க கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் நம்பரை நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஃபோன் நம்பர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் நாட் மை நம்பர்னு நம்ம கொடுத்தோம்னா அவங்க 1 or 2 வீக்ஸில் அந்த நம்பரை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர்ஸ்லாம் தேவையில்லைன்னா நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கலாம். நம்ம நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த நம்பர் ரிமூவ் ஆயிடும். இந்த நம்பர் வந்து அதே கம்பெனியில் புதுசாக சேல்ஸுக்கும் போயிடும். திஸ் இஸ் நாட் மை நம்பர்னு நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் உங்கள் ஐடி ப்ரூஃபில் யாராச்சும் சிம் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த நம்பர் டீஆக்டிவேட் ஆயிடும். அது எப்படி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பேரில் நம்ம ஐடி ப்ரூஃபில் சிம் கார்டு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்குறதுல சிம் கார்டு வாங்குறதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம்னா ஒரு சிம் கார்டு வாங்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மெத்தட் வந்து ஜியோ கம்பெனிக்காரங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா. இந்த மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ கொண்டு வந்த மெத்தட் எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஐடி ப்ரூஃபும் ஒரு ஃபோட்டோ கொடுத்து சிம் கார்டு வாங்குற மாதிரி. இதனால் என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் இவ்வளோ சிம் கார்டு விற்கணும், அதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு டார்கெட் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ப்ரூஃப் வாங்கி நம்மளுக்கே தெரியாமல் அவங்க விற்றுருவாங்க. இப்போயும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோலேருந்து நீங்கள் சிம் கார்டு பற்றி தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.